சிலபஸ்ல அடுத்து என்ன இருக்கு? அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசி, அதே மாதிரி கிராப் இன்சூரன்ஸ். இது ரெண்டுமே ஒரு சின்ன டாபிக் தான். அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசி அண்ட் கிராப் இன்சூரன்ஸ். இது எல்லாமே அப்படியே சொல்லலாம். இது எல்லாமே கண்டிப்பா வந்துட்டு ஜிஎஸ் படிச்சிருப்பீங்க. லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸோ இல்ல சீரியஸா வந்துட்டு ஜிஎஸ் படிச்சிருந்தீங்க, ஜெனரல் ஸ்டடிஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் சொல்லலாம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனான்றது ஒரு அக்ரி ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட் எடுத்து அவங்க படிச்சு தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி எம்எஸ்பி பத்தி ஒரு அக்ரி ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட் எடுத்து அவங்க தான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? நீங்க போய் வெளியே போய் கேளுங்க, சோசியாலஜி ஸ்டூடெண்ட் கிட்டயும் ஜாகிரபி ஸ்டூடெண்ட் கிட்டயோ இல்ல ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் கிட்டயோ கண்டிப்பா சொல்லுவாங்க அவங்களும். ஸோ அவங்களோட கண்டிப்பா நம்ம அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசினா என்ன? மெயினா இது ரிலேட்டடா பாக்குறது எம்எஸ்பி ரிலேட்டடா. எம்எஸ்பி மட்டும் இல்ல, பட் எம்எஸ்பி ரிலேட்டடா மேக்ஸிமம் பார்ப்போம். புரியுதுங்களா? ஸோ இதோட பர்பஸ் என்ன? கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பிவிக்கில் அப்படின்னா, வாட் இஸ் அக்ரிகல்ச்சரல் பிரைஸ் பாலிசி, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, கிரைட்டீரியா ஃபார் டிட்டர்மைனிங் எம்எஸ்பி, கிரைட்டீரியா ஃபார் டிட்டர்மைனிங் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். செகண்டா வந்து ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் ஸ்டெபிலைசிங் த ஃபுட் கிரெயின் பிரைசஸ், ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் ஸ்டெபிலைசிங் தி ஃபுட் கிரெயின் பிரைசஸ். தேர்டா இருக்கிறது வந்து டிஸ்கஸ் தி சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பாலிசி சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன். டிஸ்கஸ் தி சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் பிரைஸ் பாலிசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீசன்ட் இனிஷியேட்டிவ் ஆர் சேஞ்சஸ் இன் தி அக்ரிகல்ச்சரல் பிரைஸ் பாலிசி. 2021 வந்து ரீசன்ட் இனிஷியேட்டிவ் ஆர் சேஞ்சஸ் இன் தி அக்ரிகல்ச்சரல் பிரைஸ் பாலிசின்னு கேட்டிருக்காங்க. என்ன எழுதுவீங்க இதுக்கு? கொஸ்டின் புரியுதாமா? அப்ப அது ரிலேட்டடா என்ன இருக்கு பாருங்க, அந்த ரிலேட்டடா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோர்த் வந்து எம்எஸ்பி அண்ட் இட்ஸ் டிட்டர்மினேஷன், மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அண்ட் இட்ஸ் டிட்டர்மினேஷன். ஃபிஃப்த்தா இருக்கிறது enlist and explain the effect of farmers empowerment and protection, agreement on price assurance and farm service act, agreement on price assurance and farm service act 2020. ஸோ அதை பத்தி கேட்கறாங்க. அது அந்த வருஷம் கேட்டிருக்காங்க, பட் ஆனால் ரிப்பீல் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? இதை பத்தி நீங்க லைட்டா தெரிஞ்சு பார்த்துட்டோம், நம்மளே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இதை பத்தி. ஸோ லாஸ்டா இருக்கிறது என்ன? enlist the need and objective of agricultural price policy, enlist the need and objective of agricultural price policy. சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எம்எஸ்பினா என்னன்னு சொல்லுங்க. இதுல வந்துட்டு அந்த சின்ன சின்ன கொஸ்டின் ஏன் தேவை அதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. டைரக்டா எம்எஸ்பிக்கு போயிடுவோம். எம்எஸ்பி வந்து ஏன் வந்துட்டு கொடுக்குறாங்க? எம்எஸ்பினா என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சொல்லுப்பா அன்ஷித், இது சொன்னீங்களே கிராப் ஃபார்மர்ஸ் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு மினிமம் சப்போர்ட் இருக்கணும். அவங்க அட்லீஸ்ட் இன்புட்டா கொடுக்குறாங்க. காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷனுக்கு வந்துட்டு ஃபார்மர்ஸ் வந்து நிறைய இன்புட் போட்டிருப்பாங்க. ஃபெர்டிலைசர், டைப்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசரோ சீட்ஸோ இல்ல கெமிக்கல்ஸோ அந்த மாதிரி இன்புட் போட்டிருப்பாங்க, இன்புட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ இன்புட் கொடுத்ததுக்கு அப்புறம் புரியுதுங்களா? மாடர்ன் அக்ரிகல்ச்சர்லாம் எதை பேசிஸா இருக்கு? மாடர்ன் அக்ரிகல்ச்சர் இட் வாஸ் ரிசோர்ஸ் வந்து அதிகமா கன்சியூம் பண்ணுமா மாடர்ன் அக்ரிகல்ச்சர் வந்துட்டு, இல்ல ரிசோர்ஸ் வந்து கன்சியூம் பண்றது குறைவா இருக்குமா? ஆக்சுவலா லேண்ட் ரேஸ் இருக்கு, ஒன்னு வந்து லேண்ட் ரேஸ் இருக்கு, இன்னொன்னு வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் இருக்கு. ரெண்டுல வந்து இன்புட் காஸ்ட்ன்றது எதுல அதிகமா இருக்கும்? ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ்லாம் இன்புட் காஸ்ட் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்க வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஏற்ற மாதிரி லாபமும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும். இந்த இவ்வளவு இன்புட் காஸ்ட் செலவு பண்றவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும் பிரைஸ்ல அப்படின்னு கொண்டு வந்ததுதான் எம்எஸ்பி. புரியுதுங்களா? ஒருவேளை ஒரு லேண்ட் ரேஸே கல்டிவேட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஃபெர்டிலைசர் ரொம்ப யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கெமிக்கல்ஸ் அதிகமா யூஸ் பண்ணணும்னு கிடையாது. புரியுதுங்களா? லேண்ட் ரேஸ்ல வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. லேண்ட் ரேஸ் வந்து பெஸ்ட் அண்ட் டிசீஸ் அட்டாக்லாம் அவ்வளவா இருக்காது. பட் அவர் வந்து மாடர்ன் ஹை ஈல்டிங் வெரைட்டி போகும்போது இன்புட் காஸ்ட் அதிகமாகுது. ஸோ அவ்வளோ இன்புட் கொடுக்குறவரு கடைசியா வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு லாபம் எடுக்கணும், எடுத்தாதான் திரும்ப அதுக்கு போவாரு அப்படின்ற ஒரு நோக்கம் தான். புரியுதுங்களா? இந்த கிரீன் ரெவல்யூஷன்ல அதோட இது படிச்சோம்ல காம்போனன்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அந்த மாதிரி படிச்சிருப்போம். அதுல வந்துட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் படிச்சோம்? அதுல அஷ்யூர்ட் எம்எஸ்பின்னு ஒரு பாயிண்ட் படிச்சுமா இல்லையா? புரியுதுங்களா?
எத்தனை கிராப்ஸ்க்கு இது வரைக்கும் கொடுக்குறோம்? 22 கிராப்ஸ் வருது. ஸோ இதோட வந்துட்டு பேரண்ட் ரெம்யூனரேட்டிவ் பிரைஸ் எஃப்ஆர்பின்னு சொல்லுவாங்க. எஃப்ஆர்பி வந்து சுகர் கேன்ல, இதுல வந்து எம்எஸ்பி, எஃப்ஆர்பி இன் சுகர் கேன், பேரண்ட் ரெம்யூனரேட்டிவ் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் கேன்ல கொடுப்பாங்க. எப்போ இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க? சோவிங் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணலாமா, சோவிங் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணலாமா? ஏன் பிஃபோர் சோவிங் அனௌன்ஸ் பண்ணணும்? அப்பதான் இதை நம்ம கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அதிக லாபம் எடுக்கலாம். புரியுதுங்களா? அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது எம்எஸ்பி ஒன்னொன்னுக்கும் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சில பாயிண்ட்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? எப்போ என்ன டிமாண்ட் இருக்கு, என்ன சப்ளை இருக்கு, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஒருவேளை மார்க்கெட்ல வந்து ஒரு பர்டிகுலர் வீட்டோட என்ட்ரி, வீட்டோட இருக்கிற இது வந்துட்டு அவையில இருக்கக்கூடிய குவாலிட்டி வந்துட்டு குவான்டிட்டி வந்து குறைவா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? மார்க்கெட்ல வீட்டோட பிரைஸ் வந்து ரொம்ப டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எம்எஸ்பின்னு படிப்போமா? டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எம்எஸ்பி எதெல்லாம் பேசிஸா வச்சு இந்த எம்எஸ்பி வந்து இது பண்றாங்க, அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ அதுல வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை ஒரு மேஜர் காம்போனண்டா இருக்கும். புரியுதுங்களா? ஒருவேளை ஒரு வருஷம் வீட்டு வந்துட்டு ரொம்ப குறைவான குவான்டிட்டியில இருக்கு, ரொம்ப ரொம்ப பத்தாம இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? அந்த டைம்ல எம்எஸ்பி வந்து அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணலாம். புரியுதுங்களா? அதுக்கேற்ற மாதிரி இங்க கல்டிவேஷனும் அதிகமாகும். புரியுதுங்களா? கல்டிவேஷன் அதிகமாகும் போது இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து அதனாலதான் வந்து முன்னாடி பிஃபோர் சோவிங் நம்ம அனௌன்ஸ் பண்றோம், ஆஃப்டர் சோவிங் அனௌன்ஸ் பண்ணாம பிஃபோர் சோவிங் அனௌன்ஸ் பண்றோம். எதுக்காக? இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை மிஸ் மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இங்க நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். சோவிங்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வீட்டுக்கு போவாங்க, இல்ல எந்த கிராப் வந்து நம்ம அதிகமா தேவைன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். வேற என்ன? யாரு வந்து இது யாரு டிசைட் பண்ணுவா? ரெக்கமெண்ட் பண்றது யாரு, அப்ரூவ் பண்றது யாரு? சிஎஸ்சிபினா என்ன? ரெக்கமெண்டட் பை சிஎஸ்சிபி, கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ். அப்ரூவ் பண்றது யாரு? அப்ரூவ் பண்றது யாரு? கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், சேர்ட் பை கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், சேர்ட் பை presided by யாரு? எந்த ஒரு கேபினட் கமிட்டி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பிரிசைடிங் பர்சனால சேர் பர்சனா இருக்க மாட்டாரு. அகாமடேஷன் இன்னொன்னு என்ன? சரி, அகாமடேஷன் அப்ப யார் இருப்பா? பார்லிமெண்ட்டுக்கு யாரு? சூப்பர், கரெக்ட் தான், அவங்க சொன்னா கரெக்ட் தான். பரவாயில்ல, யாரோ பாலிட்டி நல்லா நடத்திருக்காங்க, இல்ல நீங்க ஒழுங்கா படிச்சிருக்கீங்க. சோ இதை தவிர எம்எஸ்பியில சொல்ல வேண்டியது என்ன இருக்கு? எம்எஸ்பியில அந்த என்னென்ன கிராப் அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ரிலிம்ஸ்லயும் கேட்பாங்கம்மா. எந்தெந்த கிராப்லாம் வந்துட்டு எம்எஸ்பியில இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கிராப் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் ஏதாவது ஒன்று சொல்லுங்க, எதை கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 வருஷத்துலயே கேட்டிருக்காங்க. கிராப் லிஸ்ட் பண்ணிட்டு இதுல எந்த கிராப் வந்துட்டு எம்எஸ்பியில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, லின்சீட வச்சோ லென்டில வச்சோ ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. எனக்கு எக்ஸாக்டா ரெண்டுல எதுவும் தெரியல, பட் லென்டில் இல்ல லின்சீட் ரெண்டுல வச்சு இது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நைஜரும் இருக்கு, நைஜர் வச்சும் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. So minimum support price, it was recommended by CSCP, approved and announced by Cabinet Committee on Economic Affairs. ஸோ இது எல்லாமே சொன்னதுதான். என்னென்ன கிராப்ஸ் கீழே இருக்கு அப்படின்றது மட்டும் பாருங்க. மொத்தமா 22 கிராப்ஸ் இருக்கு, மேண்டேட்டரி கிராப்ஸ். அதுல வந்து 14 வந்து என்னது? 14 கிராப்ஸ் வந்து கேரிஃப் கிராப்ஸ், 6 வந்து ரபி கிராப்ஸ், 2 வந்து கமர்ஷியல் கிராப்ஸ், 2 வந்து கமர்ஷியல் கிராப்ஸ்.
என்னென்ன கிராப்னு சொல்லுவீங்களா யாருனாவது? இந்த 14 கிராப் என்னன்னுட்டு நோட்ஸை பார்க்காம சொல்லுங்கம்மா. ரைஸ், வீட், அப்புறம் மெய், சொர்க்கம், பேல் மில்லட். பல்சஸ்ல என்னென்ன வருது? பல்சஸ்ல என்னென்ன வருது? கிரீன் கிராம், ரெட் கிராம், பிளாக் கிராம் பார்த்துனா சொல்லுங்க. லென்டில். ஆயில் சீட்ஸ்ல என்னென்ன வருது? சன்ஃபிளவர், கிரவுண்ட்நட், நைஜர், செசாமம், சோயாபீன். கமர்ஷியல் கிராப்ஸ்ல என்னென்ன வருது? ஏதோ ஒன்று அதுல போயிருக்கும். கேரிஃப் ரபின்னு பிரிச்சிருப்பாங்க, இதுல இருந்து அதுல தள்ளி விட்டுருப்பாங்க. கேரிஃப் ரபி அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கும். ஸோ அடுத்து வந்து டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எம்எஸ்பி. எம்எஸ்பி டிட்டர்மைன் எந்த பேசிஸ்ல அனௌன்ஸ் பண்றாங்க? இல்ல சிஎஸ்சிபி வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்றாங்கல்ல, என்ன பேசிஸ்ல சிஎஸ்சிபி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? அவங்களாம் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துடலாமா? 1400, 1500. நிறைய டைம் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணும்போது அப்போசிஷன் பார்ட்டில இருந்து நிறைய கிரிட்டிசிசம் வரும். புரியுதுங்களா? எப்போ வந்துட்டு அந்த எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணும்போது அப்போசிஷன் பார்ட்டில இருந்து நிறைய கிரிட்டிசிசம் வரும். இவ்வளவு குறைவா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண இது பண்றாங்க, ஃபார்மர்ஸ் எப்படி இது வந்துட்டு இது பெனிஃபிட் கொடுக்கும், ஃபார்மர்ஸ் எப்படி அதிகமாக லாபம் எடுப்பாங்க, அந்த மாதிரி கிரிட்டிசிசம் இருக்கும். பட் அது என்ன பேசிஸ்ல அவங்க டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை வச்சு உங்களுக்கு புரியும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அவங்க நினைச்சபடி கொடுக்க முடியாது, அவங்க விருப்பப்படி எம்எஸ்பின்னு அனௌன்ஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு, இப்படிதான் டிட்டர்மைன் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த பேசிஸ், இதெல்லாம் பேசிஸா வச்சு டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. அதுல நம்பர் 1 வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அஸ் யூஷுவல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 100 ரூபாய் ஒருத்தர் செலவு பண்ணியிருக்காரு அந்த கிராப்பை கல்டிவேட் பண்றதுக்கு. மொத்தமா இன்புட் காஸ்ட், டிராக்டர், கெமிக்கல்ஸ் சொல்லிட்டு 100 ரூபாய் செலவு பண்ணிருக்காரு அப்படின்னா எம்எஸ்பி எவ்வளவு இருக்கணும்? அட்லீஸ்ட் எம்எஸ்பி எவ்வளவு இருக்கலாம்? கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, 1.5 டைம்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அவங்களோட கால்குலேஷன் கொஞ்சம் மாறுது. எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்றாங்க இதுபடி? 1.5 டைம்ஸ், 150 ரூபா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து 1.5 டைம்ஸ். புரியுதுங்களா? கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, 1.5 டைம்ஸ் கொடுக்குறாங்க. பட் கால்குலேஷன்ல வந்துட்டு எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரிப்போர்ட்ல ஒரு கால்குலேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, இது எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து வேரியேஷன் இருக்கு. புரியுதுங்களா? கவர்மெண்ட் இதை கால்குலேட் பண்றது வேற மாதிரி இருக்கு. பட் இந்த கமிட்டி, எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்ததை வந்துட்டு வேற மாதிரி கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அது அடுத்த இதுல பார்ப்போம், எப்படி எப்படி கால்குலேஷன் எப்படி மாறுது, கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கும் இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அடுத்த இதுல பார்ப்போம். வேற என்னென்ன இருக்கலாம் யோசிச்சு சொல்லுங்க. நான் இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட் சொல்றேன். நானே டிமாண்ட் அண்ட் சப்ளை. மார்க்கெட்ல வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கு. எதோட சப்ளை அதிகமா இருக்கு, குறைவா இருக்கு, அதெல்லாம் வச்சு சொல்லலாம். தேர்டா வந்து இன்டர் கிராப் பிரைஸ் பேரிட்டி. இன்டர் கிராப் பிரைஸ் பேரிட்டி. இன்டர் கிராப் பிரைஸ் பேரிட்டினா என்ன மீனிங்? யோசிச்சு சொல்லுங்க யாருனாவது. அதான் ஒரு கிராப்பும் இன்னொரு கிராப்புக்கும் ஒரு ரேஷியோ இருக்கும் தெரியுமா? இப்ப ரைஸுக்கும் வீட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோ இருக்கணும். ரைஸ் டிவைடட் பை வீட். ரைஸ் வந்துட்டு 10 ரூபான்னு வச்சுப்போம், வீட் வந்து 5 ரூபாய், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இதுக்கு ஒரு ரேஷியோ இருக்கும் தெரியுமா? 2 ரூபாய். இந்த 10 டிவைட் பை 5க்கு வந்து ஒரு ரேஷியோ வருது இல்ல, இந்த ரேஷியோ வந்துட்டு சேமா இருக்கணும் அப்படின்றத வந்து இன்டர் கிராப் பிரைஸ் பேரிட்டி. புரியுதுங்களா? ரைஸ் வந்து 10 ரூபாய் அப்படின்னா வீட் வந்து 5 ரூபாய் அப்படின்னா அதுக்கான அந்த ரேஷியோ வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த இன்டர் கிராப் பிரைஸ் பேரிட்டி அப்படின்றது. எதுக்கு இதை இந்த ரேஷியோ அப்படியே மெயின்டைன் பண்ணணும்? எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டுமே. ம்
அதான் கல்டிவேஷன் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி யூனிஃபார்மா இருக்கணும், யூனிஃபார்ம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுதான் நோக்கம். புரியுதுங்களா? டுவர்ட்ஸ் எல்லாரும் ஒரே கமோடிட்டிக்கு மூவ் ஆயிடக்கூடாது, ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒரே கமோடிட்டிக்கு மூவ் ஆயிடக்கூடாது அப்படின்றது அதோட நோக்கம். இது இல்லாம மீதி சொல்லுங்க நீங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி இருக்கு? இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி போயிட்டு இருக்கு? இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி பிரைஸ் போயிட்டு இருக்கு அதை கம்பேர் பண்ணலாம். அப்புறம் யோசிச்சு சொல்லுங்க. ம் ம் ஆமா, ப்ரீச் பண்ற மாதிரி இருக்க கூடாது, நம்ம ப்ரீச் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ மேபி அந்த அதை கூட கன்சிடர் பண்ணலாம். W2 அதான் அந்த இன்டர்நேஷனல் இதுல பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி எம்எஸ்பி நிறைய டைம் வந்து W2ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இங்க வந்துட்டு எம்எஸ்பி நிறைய இது கொடுக்குறாங்க, அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் பண்றது வந்துட்டு ஆக்சுவல் மார்க்கெட்டை வந்துட்டு இது பண்ணுது, அந்த காம்படிஷன் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்டர்கிராப் பிரைஸ் பற்றி வரும் பாருங்க அடுத்து. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஆக்சுவலா இந்த இதுல வந்துட்டு 1996-97ல பேடி டிவைடட் பை வீட் அதோட ரேஷியோ எவ்வளவு இருந்திருக்கு? 1 இருக்கு. புரியுங்களா? பேடி டிவைட் பை வீட் என்னன்னு தெரியுதா? அதோட பிரைஸ் டிவைட் பை வீட்டோட பிரைஸ். அடுத்து இங்க பாருங்க 2009-10 எவ்வளவு இருக்கு? 0.93. ஏதாவது மேஜர் சேஞ்சஸ் இருக்கா? அந்த 0.93ன்றதும் டிமாண்ட் அண்ட் சப்ளைல ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருந்திருக்கலாம், அதனால ஏற்பட்டது. அதர்வைஸ் அந்த 1ன்றது அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கு பாருங்க. புரியுதுங்களா? இதான் வந்துட்டு காமன் வீட்டுக்கும் பேடிக்கும் இருக்க ரேஷியோ. இது வந்துட்டு கிரேட் ஏ பேடி, கிரேட் ஏ பேடிக்கும் வீட்டுக்கும். புரியுதுங்களா? அதுல சப்ளை அந்த எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணும்போதே கிரேட் ஏ அந்த மாதிரி சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கிரேட் ஏ பேடிக்கும் வீட்டுக்கும் இருக்கிற ரேஷியோ இங்க வந்து 1.04 இருக்கு அதோட ரேஷியோ. இப்போ வந்துட்டு இங்க 2009-10 வந்துட்டு 0.95 இருக்கு. ஆல்மோஸ்ட் 1 மெயின்டைன் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இதான் இன்டர் கிராப் பிரைஸ் பேரிட்டி அப்படின்றது. இங்க சிம்பிளா சொல்லிட்டோம், பட் நம்ம நிறைய கிராப்பை பார்க்கும்போது இந்த மாதிரி கரெக்டா மேனேஜ் பண்ணணும், அந்த இந்த பேரிட்டியை மெயின்டைன் பண்ணணும். அது சிம்பிளா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ 4 ஆரஞ்சு வச்சு 4 ஆரஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஆப்பிள் கிடைக்குது அப்படின்னா, ஸோ இந்த இதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். புரியுதுங்களா? ஃபியூச்சர்லயும் 4 ஆரஞ்சு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆப்பிள் வாங்கலாம் அப்படின்ற அந்த இது வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதான். புரியுதா? இன்டெரக்டா அதுக்கு மீனிங் அதுதான். புரியுதுங்களா? ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு ஆரஞ்சு ஈக்குவல் டு 1 ஆரஞ்சு ஈக்குவல் டு 1 ஆப்பிள் அந்த இது வந்துடக்கூடாது. ஒரு ஆரஞ்சோட கையில வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஆப்பிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து கேஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதான் அந்த இன்டர் கிராப் பிரைஸ் பேரிட்டி அப்படின்றது. இதெல்லாம் எக்ஸாம்ல எழுதாதீங்க. ஸோ இதுல சொல்லாத என்ன இருக்கு? இது சொல்லியாச்சு, இது சொல்லியாச்சு. அக்ரிகல்ச்சரல் அண்ட் நான் அக்ரிகல்ச்சரல். இன்னொன்று வந்து எஃபெக்ட் ஆன் கன்சியூமர்ஸ், லைக்லி இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எம்எஸ்பி ஆன் கன்சியூமர் ஆஃப் த ப்ராடக்ட். நான் போட்டு எம்எஸ்பி கொடுத்துட்றேன், ரைஸுக்கு வந்து 10,000 ரூபாய், ஃபார்மர்ஸ் எல்லாம் சந்தோஷம். இப்போ எவ்வளோ எம்எஸ்பி எவ்வளோ கொடுக்குறாங்க ரைஸ்க்கு? 1000, 1800 அந்த மாதிரி கொடுப்பாங்க. 1000 to 2000 அந்த ரேஞ்சில் இருக்கும். நான் சரி ஃபார்மர்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன பண்றேன், நான் பிஎம் ஆனதுக்கு அப்புறம் 10,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். எப்படி 5 மடங்கு அதிகமாக்கிட்டேன். இது சரியா? 5 மடங்கு அதிகமாக்குனது. ஃபார்மர்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுவாங்கல்ல, விவசாயிகள் தான் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றேன். இப்ப அந்த ஃபார்மர்ஸ்ட 10,000 ரூபாய் நான் கொடுத்துட்டேன். அந்த 10,000 ரூபாய் ஆகும்போது மார்க்கெட்ல வந்து இப்ப கன்சியூமர் போய் வாங்கும்போது என்ன பண்ணுவான்? புரியுதுங்களா? மார்க்கெட் கன்சியூமர் போயிட்டு வாங்கும்போது 11,000 ரூபாய் கொடுத்துதான் வாங்கணும். 10,000 ரூபாய் பிளஸ் டிரான்ஸ்போர்டேஷன், ரீட்டைலரோட லாபம், இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணோம் அப்படின்னா 11,000, 12,000 அவ்வளவு கொடுத்துதான் வாங்கணும். கேப்பீங்க கொஞ்சம் பேர், சார் அதான் வந்து ரேஷன் கடையிலே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரேஷன் கடையில வந்துட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்களா? எல்லாருமே அந்த ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ஸ்ல இருக்காங்களா? எவ்வளவு பர்சன்ட் கவர் பண்றாங்க இந்த இதுல? அந்த ஸ்கீம் படி, ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் படி எவ்வளவு பர்சன்ட் கவர் பண்றாங்க? அப்ப மீதி இருக்கவங்க எங்க போய் வாங்குவாங்க? மீதி இருக்கவங்க ஓப்பன் மார்க்கெட்ல வந்து வாங்கி ஆகணும். புரியுதுங்களா? சரி, அது பணக்காரங்க தானே சார் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. புரியுதுங்களா? அவன் பணக்காரன் தானே வாங்கி கொடுத்து வாங்கணும்ட்டு. நான் இப்போ ஸ்கூல் வச்சு ரன் பண்ணியிருப்பேன்.
புரியுதுங்களா? நான் அதிகமா காசு கொடுத்து நான் ரைஸ் வாங்குறேன், அதிகமா காசு கொடுத்து நான் கோதுமை வாங்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் என்னோட ஸ்கூல் ஃபீ, நான் ஸ்கூல் ஓனரா இருந்தேன் அப்படின்னா என்னோட ஸ்கூல் ஃபீ நான் அதிகப்படுத்துவேன். நான் லாரி ஓட்டிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னோட டிரான்ஸ்போர்டேஷன் ஃபீயை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். புரியுதுங்களா? நான் இப்போ அரிசிக்கு செலவு பண்றது இல்ல கோதுமைக்கு செலவு பண்றது அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னோட ஏரியாவில் இருக்கிற இதெல்லாம் வந்து நான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவேன். புரியுதுங்களா? அதெல்லாம் மாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இதையும் ஸ்டடி பண்ணுவாங்க. எஃபெக்ட் ஆன் ஆர் இம்பாக்ட் ஆஃப் எம்எஸ்பி ஆன் கன்சியூமர் ஆஃப் தட் ப்ராடக்ட். பிரைஸ் பேரிட்டி புரிஞ்சுதாப்பா? ஆன்லைன்ல வெற்றிவேல் 5th and 6th ரிப்பீட் பண்ண சொல்றாங்க. 6th பாயிண்ட் வந்து மினிமம் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 50% ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கணும். அதான் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. 5th பாயிண்ட் 6th பாயிண்ட் புரியலன்றாங்க. நான் இன்னும் 5th பாயிண்ட்க்கு நான் இன்னும் வரவே இல்லை. 6th பாயிண்ட் ஆனா சொல்லியிருக்கேன். மினிமம் வந்து 50% as margin over the cost of production. மினிமம் 50% margin over the cost of production. ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னன்னு சொல்லுங்க. யார் அது? அதான் என்னென்ன இதுல இன்க்ளூடட்? அப்ப அந்த கிராப், ஒரு கிராப்பை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்னென்ன செலவு பண்றாரு அந்த ஃபார்மர்ஸ், அப்ப என்னென்ன இன்புட் கொடுத்திருப்பாரு? சீட்ஸ் ஆரம்பத்துல வந்து அந்த சீட்ஸுக்கான காஸ்ட், ஃபெர்டிலைசருக்கான காஸ்ட், ஃபெர்டிலைசர் காஸ்ட், லேபர் சார்ஜ், இல்ல ஏதாவது டிராக்டர் வச்சிருந்தா யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த டிராக்டருக்கான சார்ஜ், இன்னும் என்னென்ன சார்ஜ் இருக்கும்? டிரான்ஸ்போர்டேஷன், இல்ல ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது மெஷினரிஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, கம்பைன் ஹார்வெஸ்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது எல்லாமே எதுல வருது? இது எல்லாமே எதுல வருது? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபார்மர்ஸ் அந்த கிராப்பை கல்டிவேட் பண்ணிருக்கிறது கையில இருந்து எவ்வளவு காசு செலவு பண்ணிருக்காரு அப்படின்னு தான் வந்துட்டு இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது. சப்போஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மொத்தமா இதெல்லாம் சேர்த்து 100 ரூபாய் வருது அப்படின்னு வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களோட லாஜிக் படி இதை விட அட்லீஸ்ட் 50% அதிகமா இருக்கணும். புரியுதுங்களா? இதுல 50% எவ்வளவு வரும்? 50 ரூபாய் வரும். ஸோ 100 வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். 100 வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த 100 ரூபாயில அட்லீஸ்ட் 50% இருக்கணும்ன்றாங்க. ஸோ அப்ப எவ்வளவு இருக்கணும்? எம்எஸ்பி எவ்வளவு இருக்கணும் அந்த கிராப்புக்கு? 150 ரூபாய் இருக்கணும் அப்படின்றதான் இந்த இது லாஜிக். புரியுதுங்களா? மார்ஜின் ஆஃப் 50% சொல்லியிருப்பாங்க. என்ன மார்ஜின்? என்ன? ப்ராஃபிட் ஆஃப் 50% அப்படின்ற மாதிரி மீனிங். புரியுதுங்களா? இதான் வந்து அந்த பாயிண்ட். ஆன்லைன்ல யார் கேட்டது? வெற்றிவேல். வெற்றிவேலா? மகாலட்சுமி. ஓகே. ஸோ இந்த 5th பாயிண்ட் என்ன? டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் பிட்வீன் அக்ரிகல்ச்சரல் அண்ட் நான் அக்ரிகல்ச்சர். ஒரு ஒரு இங்க வந்து இன்டர் கிராப் பிரைஸ் பேரிட்டில எந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்? இன்டர் கிராப் பிரைஸ் பேரிட்டில என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் என்னன்னு சொல்லுங்க. டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் என்னமா? கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. கூகுள் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்னா அதுதான் அவர் சொல்றது ஆன்சர். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ரிலேட்டடா தான் சொல்றேன். என்னமா? எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ரிலேட்டட் டேர்ம்ஸ் ஆஃப், அதுல வந்துட்டு நிறைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு ஒரு வார்த்தை வரும், அந்த மாதிரிலாம் வரும் எக்கனாமிக்ஸ்ல. ஸோ அதுல டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்ன்ற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் என்னத்தை குறிக்குது அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரிலேட்டடான வார்த்தை. புரியுதுங்களா? எக்ஸ்போர்ட் எவ்வளோ, இம்போர்ட் எவ்வளோ அப்படின்றது. ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் பிட்வீன் அக்ரிகல்ச்சர் அண்ட் நான் அக்ரிகல்ச்சர், மேபி இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு எவ்வளோ ட்ரேட் இருக்கு அப்படின்றது. புரியுதுங்களா? அதை பேசிஸா வச்சும் இது பண்ணுவாங்க, டிசைட் பண்ணுவாங்க.
ஒருவேளை எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வருஷம் வந்துட்டு எக்ஸ்போர்ட் நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அதிகமான குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாதான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? நான் ஒரு வருஷம் முடிவெடுத்திருக்கேம்மா, இந்த வருஷம் வந்துட்டு வீட்டு வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு. அப்ப என்ன பண்ணலாம்? நான் வீட்டு அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணணும். முதல்ல அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபார்மர்ஸ்க்கு இன்சென்டிவா நான் என்ன பண்ணணும்? அதிகமா எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து அந்த இது. ஸோ அடுத்த வருஷம் முடிவு பண்ணியிருக்கேன் வீட்டோட எக்ஸ்போர்ட் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணலாம்? குறைவாக கொடுத்துடலாம். புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து இதுவும் அக்ரிகல்ச்சரும் நான் அக்ரிகல்ச்சர் மேபி மேனுஃபேக்சர்டு செக்டர்ல எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றோம் அதை கம்பேர் பண்ணி சொல்றாங்க. புரியுதுங்களா? அக்ரிகல்ச்சர் அண்ட் நான் அக்ரிகல்ச்சர் இந்த பேலன்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எம்எஸ்பி. செவன்த் பாயிண்ட் தான் இம்பாக்ட் ஆஃப் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எம்எஸ்பி ஆன் கன்சியூமர் ஆஃப் தட் ப்ராடக்ட். இம்ப்ளிகேஷன் ஆஃப் எம்எஸ்பி ஆன் கன்சியூமர் ஆஃப் த ப்ராடக்ட். நான் பிஎம் ஆயிட்டு 10,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்றேன்னு சொன்னால, அது எப்படி நீங்க மறந்தீங்க? நான் சப்போஸ் 1500 ரூபாயில இருந்ததை வந்துட்டு பிஎம் ஆயிட்டு 10,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோ. நான் 10,000 ரூபான்னு ஃபார்மர்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன். புரியுதுங்களா? ஃபார்மர்ஸ் மத்தியில் நல்ல பேர் வாங்கிடுவேன். பட் கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவாங்க? கன்சியூமர்ஸ் வந்து அடுத்த வருஷம் விட மாட்டாங்க. அடுத்த வருஷம் வந்து என்ன பிஎம் அந்த பொசிஷனுக்கு வர விட மாட்டாங்க. புரியுதுங்களா? நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். எம்எஸ்பி ஃபார்மர்ஸ்க்கு வந்து எம்எஸ்பி அதிகமா கொடுங்க, அதிகமா கொடுங்கன்னு சொல்லலாம். பட் அதோட இம்ப்ளிகேஷன் யார் மேல போய் சேருது? கன்சியூமர் மேல போய் சேருது. புரியுதுங்களா? வீட் அண்ட் ரைஸ்ல அட்லீஸ்ட் கொடுக்கலாம் சார். வீட் அண்ட் ரைஸ் வந்துட்டு நம்ம ரேஷன் கடையில கொடுக்குறோமே, சப்சிடைஸ் பிரைஸ்ல கொடுக்குறோமே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ரேஷன் கடையில எத்தனை பேர் வந்துட்டு சப்சிடைஸ் பிரைஸ்ல வாங்கிட்டு இருக்காங்க? எவ்வளவு பர்சன்ட் வாங்குறாங்க? எவ்வளவு பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வாங்குறாங்க அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 2/3 அந்த மாதிரி வாங்குவாங்க. மொத்தமா டோட்டல் பாப்புலேஷன் 2/3 வாங்குவாங்க. மீதி 1/3 எங்க வாங்கிட்டு இருக்காங்க? ஓப்பன் மார்க்கெட்ல தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா, சப்போஸ் அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்களோ, நான் இப்போ வந்து ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறேன் அப்படின்னா, நான் ஓப்பன் மார்க்கெட்ல வந்து அதிகமான பிரைஸ் கொடுத்து வாங்குறேன். 10,000 ரூபாய் கொடுத்து ரைஸ் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஸ்கூல் ஃபீயை நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான் சப்போஸ் நான் டிரைவரா இருந்தேன், பஸ் டிரைவரா இருந்தேன் அப்படின்னா, நான் அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இருக்கு தெரியுமா? அரிசி விலை இவ்வளவு ஆயிடுச்சுப்பா, கோதுமை விலை இவ்வளவு ஆயிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவேன். புரியுதுங்களா? எப்பனாவது போய் கேட்கும்போது சொல்லியிருக்கீங்களா? எப்பனாவது போய் கேட்கும்போது அவங்க அந்த ஓனர் வந்து சொல்லியிருப்பாங்க, இது அவ்வளவு விலை போயிடுச்சு, கட்டுப்படி ஆகாது, இதுக்கு மேல அதிகமாக்கணும். மேபி நீங்க உங்களோட மெஸ் ஃபீ இன்க்ரீஸ் பண்ணும்போதோ இந்த ரீசன்லாம் சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? எல்லாத்தோட விலையும் விலைவாசி அதிகமாயிடுச்சுப்பா, கட்டுப்படி ஆகாது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும். ஸோ அது இன்டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அதோட ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்ன்றது வந்து எல்லாத்து மேலேயும் போய் சேரும். புரிஞ்சுதுங்களா? ஸோ கால்குலேஷன்ஸ் இங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சு அதுல இருந்து 50% வருதுன்னு சொன்னோம்ல, இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத பேசிஸா வச்சு 3 பிரிக்கலாம். புரியுதுங்களா? என்னன்றது இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொன்னால இன்புட் காஸ்ட் என்னென்ன வருது அதுல? டிராக்டரு, சீட் காஸ்ட், ஃபர்டிலைசர் காஸ்ட், கம்பைன் ஹார்வெஸ்டர் யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான காஸ்ட். இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து 3 பிரிக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த 3 கிளாசிபிகேஷன் தான் இங்க இருக்கு. என்னென்ன? A2 மெத்தட், இன்னொன்னு வந்து A2 பிளஸ் FL, மூணாவது வந்து C2. கவர்மெண்ட் இப்போ டிட்டர்மைன் பண்றது எந்த பேசிஸ்ல டிட்டர்மைன் பண்றாங்கப்பா? ராம் சொல்லுங்க. கவர்மெண்ட் இப்போ டிட்டர்மைன் பண்றது A2 பிளஸ் FL மெத்தட். பட் MS சுவாமிநாதன் கமிட்டி ரிப்போர்ட் படி எந்த மெத்தட்ல இது பண்ணணும், கால்குலேட் பண்ண சொல்றாங்க? C2 மெத்தட். ஸோ இப்போ A2 பிளஸ் FL C2 அப்படின்னா என்னன்னு தெரியணும். A2 அப்படின்னா என்ன? இதை A2 ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் ஆன் சீட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், இரிகேஷன், இன்புட் காஸ்ட். A2ன்றது வெறும் இன்புட் காஸ்ட் மட்டும் இன்க்ளூடட். புரியுதுங்களா? A2ல இன்புட் காஸ்ட்னா என்ன? இப்ப சொன்னதுதான், டிராக்டர், சீடு, ஃபர்டிலைசர், கெமிக்கல்ஸ், இதெல்லாம். இந்த காஸ்ட்டை மட்டும் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அது என்னது? A2 மெத்தட். செகண்ட் கேட்டகரி என்ன? A2 பிளஸ் FL மெத்தட். A2 பிளஸ் FL மெத்தட். ஸோ அப்ப அந்த FLன்ற டேர்ம் என்னத்தை குறிக்குது இங்க? ஃபேமிலி லேபர். ஸோ உமன் வந்துட்டு வீட்டு வேலை செய்யறாங்கல்ல, பெண்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க வீட்டு வேலை செய்யறாங்கல்ல, அதை வந்து ஜிடிபி கால்குலேஷன் இன்க்ளூட் பண்றாங்களா இல்லையா? லாஜிக் படி அதை இன்க்ளூட் பண்ணுமா? ஒரு உமன் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்றதோ, இல்ல வந்துட்டு வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதோ, இல்ல இந்த வீட்டு வேலை செய்யறாங்கல்ல, அது ஜிடிபி கால்குலேஷன்ல இன்க்ளூட் பண்ணலாமா கூடாதா? பண்ணலாம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். என்னோட நிலத்துல நான் வேலை செய்யறேன், எனக்கு 1 ஏக்கர் இருக்கு,
என்னோட நிலத்துல நான் வேலை செய்யறேன், என்னோட குழந்தைகள் நான் அதுல வேலை செய்ய வைக்கிறேன், என்னோட அம்மாவை அதுல வேலை செய்ய வைக்கிறேன். அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுப்பேனா? அவங்க வேலை செஞ்சதுக்கு என் நிலத்துல எங்க அம்மாவோ என் குழந்தைங்களோ வேலை செஞ்சதுக்கு நான் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பேனா? கொடுக்க மாட்டேன். பட் இந்த கால்குலேஷன் படி A2 பிளஸ் FL மெத்தட் படி இந்த இந்த அன்பெய்டு ஃபேமிலி லேபர் இருப்பாங்கல்ல, அவங்களோட காஸ்ட்டும் இன்க்ளூட் பண்ணணும். புரியுதுங்களா? அவங்களோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத இன்க்ளூட் பண்ணணும் இந்த A2 பிளஸ் FL மெத்தட்ல. கவர்மெண்ட் ஃபாலோ பண்றது A2 பிளஸ் FL மெத்தட் தான். புரியுதுங்களா? பட் இந்த மூணாவதா ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் தான் வந்து MS சுவாமிநாதன் கமிட்டி ரிப்போர்ட் படி கொடுத்தாங்க. C2 அப்படின்றது எது எதெல்லாம் சேர்ந்தது? C2 அப்படின்றது எது எதெல்லாம் சேர்ந்தது இங்கே இருக்கு பாருங்க. A2 ஆல்ரெடி பார்த்தாச்சு. A2 ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, அதான் A2. FLன்றது இங்க பார்த்தோம்ல, இங்க பார்த்தா FL. இதோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா என்ன சேர்க்கறாங்க? லேண்ட் இருந்துச்சு, உங்களோட ஓன் லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரெண்டல் என்ன? ஓன் லேண்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரெண்டல் என்ன, ரெண்டல் வேல்யூ என்ன அப்படின்றது. நம்ம சொந்த வீடா இருந்தா நம்ம வாடகை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். பட் ஆக்சுவலா லாஜிக் படி அதை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றாங்க. மாட்டோம். பட் இந்த கால்குலேஷன் அதை இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்றாங்க. ரெண்டல்ஸ் ஆன் ஓன்ட் லேண்ட். பிக்ஸ்டு கேபிட்டலோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பிக்ஸ்டு கேபிட்டலோட இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் பிக்ஸ்டு கேபிட்டல் என்ன தெரியும்? என்னென்ன சேர்ந்ததெல்லாம் பிக்ஸ்டு கேபிட்டல்? ஏதாவது மெஷினரிஸ் வாங்கியிருக்கலாம், வேற பிக்ஸ்டு கேபிட்டல் வெல்ஸ், அதுவும் கூட. ஸோ இதெல்லாம் பிக்ஸ்டு கேபிட்டல் வருது. இல்ல பம்ப் செட், மோட்டார்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருக்கலாம், இதெல்லாம் பிக்ஸ்டு கேபிட்டல் வருது. ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, வாங்கினதுக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, வட்டி கட்டிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அதுவும் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அப்படின்றதான் வந்து A2 பிளஸ் FL பிளஸ் புதுசா இந்த ரெண்டல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ண மெத்தட். அதாவது ஓவராலா சொல்லணும் அப்படின்னா C2 மெத்தட் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதா எப்படி MSP கால்குலேட் பண்றாங்க அப்படின்ட்டு? புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? சோ இப்போ அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசியோட சக்சஸ் என்ன, ஃபெயிலியர் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. இதோட சக்சஸ் என்ன, ஃபெயிலியர் என்ன? இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன், அதனால ஃபுட் செக்யூரிட்டி அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஃபெயிலியர்ல என்னன்னு சொல்லுவீங்க சொல்லுங்க? வெறும் ரைஸ் அண்ட் வீட்டுக்கு மட்டும் ப்ரையாரிட்டி கொடுத்த மாதிரி இருக்கும். அதாவது வந்துட்டு நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் படிக்கும் போதே பார்த்திருப்போம். இட் வாஸ் ஸ்கியூடு டுவர்ட்ஸ் ரைஸ் அண்ட் வீட். புரியுதுங்களா? ரைஸ் அண்ட் வீட்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ரைஸ் அண்ட் வீட்டுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன் ரைஸ் அண்ட் வீட்டுக்கு மட்டும் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கு? கவர்மெண்ட் MSP அனௌன்ஸ் பண்ணது, அதே நேரத்துல FCI வச்சு ப்ரொக்யூர் பண்ணவும் செய்யறாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுங்க இதுல? ஓகே, இதை கல்டிவேட் பண்றதுனால என்னென்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்றீங்க? ஓகே, அந்த ரிசோர்ஸ் எல்லாம் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எல்லாம் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. புரியுங்களா? அடுத்த வர கூட இதை பேசிஸா வச்சு கூட நிறைய எழுதலாம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது டைவர்சிஃபைடு ஃபார்மிங் போவாங்களா இல்ல என்ன பண்ணுவாங்க? மோனோகிராப்பிங் பண்ணுவாங்களா? மோனோகிராப்பிங் நம்ம ப்ரோமோட் பண்ற மாதிரி இருக்கும். சொல்லுங்க, இது ரெண்டுலயும் ஆட் பண்ணுங்க சொல்லாத பாயிண்ட்ஸ். இந்த அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசினால என்ன ஆகுது அப்படின்றது. என்னமா? அதான் அங்க மோனோகிராப்பிங், நியூட்ரிஷனல் டைவர்சிட்டி குறையுது. ஆன்லைன்ல சொல்லுங்கம்மா ஏதாவது சொல்லாத பாயிண்ட்.
எம்எஸ்பி கால்குலேட் பண்ற மெத்தட் வந்துட்டு அவங்க சொன்ன பாயிண்ட் ஒரு நல்ல லாஜிக் பாயிண்ட் தான். எம்எஸ்பி கால்குலேட் பண்ற மெத்தட் இதுல வந்து சேஞ்சஸ் தேவை. மெத்தட் ஆஃப் கால்குலேஷன்ல கண்டிப்பா சேஞ்சஸ் தேவை. புரியுதுங்களா? எம்எஸ்பி எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்றத வந்துட்டு A2 பிளஸ் எஃப்எல் மெத்தட்ல இருந்து C2 மெத்தட்ல கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு அந்த சேஞ்சஸ் வந்து தேவை. கன்சியூமர்ஸ்க்கு எந்த கிராப் வேணுமோ வந்துட்டு அதை நம்ம கல்டிவேட் பண்ண வைக்கலாம். எம்எஸ்பி அதிகமாக கொடுத்து அதை கல்டிவேட் பண்ண வைக்கலாம். புரியுதுங்களா? இதுதான் வந்து சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர்ல சொல்லாத பாயிண்ட் ஏதாவது இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஏதாவது யோசிச்சீங்கன்னா சொல்லுங்க. லீகல் ரைட், இட் வாஸ் நாட் அ லீகல் ரைட். ஆமா, அதுவுமே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். நாட் அ லீகல் ரைட். எம்எஸ்பின்றது வந்துட்டு கண்டிப்பா லீகல் ரைட்னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் லீகல் ரைட்ல என்ன மீனிங்? சட்டப்படி கிடைச்சாகணும், சட்டப்படி எனக்கு அது கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லும். புரியுதுங்களா? பட் இப்போ வந்து இது வந்து ஒரு லீகல் ரைட்லாம் கிடையாது. இப்போ வரைக்கும் எம்எஸ்பின்றது ஒரு லீகல் ரைட் கிடையாது. இல்ல, சும்மா நம்ம பாயிண்ட்ல எழுதுறேன், அவ்வளவுதான். நான் கொடுக்கணும் அப்படியே உடனே வந்துட்டு அது அந்த அளவுக்கு ஆர்கியூ பண்ணாதீங்க. பாயிண்ட்ல ஆட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஒன்றும் இல்லை, ஜிஎம் கிராப்பை பத்தி பேச சொன்னாங்க அப்படின்னா ஜிஎம் கிராப் பத்தி பேசணும். ஜிஎம் கிராப்புக்கு அகைன்ஸ்டா காசு கொடுத்து பேச சொல்றாங்க அப்படின்னா அகைன்ஸ்டா பேசிட்டு போகணும். ஜிஎம் கிராப்பை பத்தி நம்ம ஒரு சயின்டிஸ்ட் இருக்கக்கூடிய ஃபோரம்ல பேசுறோம் அப்படின்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி பேசணும். புரியுதுங்களா? அதே ஜிஎம் கிராப்பை பத்தி ஒரு கன்சர்வேட்டிவ் பீப்புள் இருக்க ஃபோரத்துல பேசணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பேச முடியும். அஃபெக்ட்ஸ் ஃபேர் ஆஃப் ட்ரேட், அவங்க பாருங்க ஆன்லைன் நிறைய ஆன்சர் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, ஆன்லைன் நிறைய ஆன்சர் பண்ணிருக்காங்கம்மா. ஃபேர் ட்ரேடை வந்து அஃபெக்ட் பண்ணுது. புரியுதுங்களா? ஃபேர் ட்ரேட் படி இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கிராப்புக்கு மட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. புரியுங்களா? அந்த டபிள்யூடிஓல வந்து நிறைய டைம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, இவங்க எம்எஸ்பி சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க, எக்ஸ்போர்ட்டுலாம் நிறைய சப்சிடிஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஆட் பண்றது என்ன பாயிண்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்டா இருக்கிறது வந்து